எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி ராணி அடுப்பாங்கரையில் என்ன பார்க்க போகிறோன்னா, சிம்பிளாக அவலை வச்சு நம்ம அல்வா தான் பண்ண போகிறோம். இதை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. நான் இதுக்கு 1 கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். இது 250 ml கப்பு தான். இது 200 கிராம் அளவுக்கு அளவு இருக்கும். இதை நம்ம மிக்சியில் பொடியாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பு நான் பற்ற வைக்கல. அதில் நம்ம எந்த கடாயில் அல்வா கிண்டுறோமோ அந்த கடாயை வச்சுக்கிட்டு அதில் நம்ம அந்த அரைச்ச பவுடரை கொட்டிக்கலாம். இதில் எந்த கப்பில் அவல் எடுத்தோமோ அதே கப்பில் நம்ம 3 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கிறோம். ஒரு பெரிய தேங்காய் தான் எடுத்தேன். இதில் 2.5 கப் வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஒரு அரை கப் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். 3 கப்பு தேங்காய் பால் எடுத்துருக்கேன். இதை நம்ம நல்லா கலந்து விட்டுருவோம். கட்டிப்படாமல் இதை நல்லா கலந்து விட்டுருவோம். இந்த அளவுக்கு கலந்த உடனே நம்ம இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் திக்காகிற வரைக்கும் நம்ம இதை கிளறி விட்டுக்கலாம். இப்போது எந்த கப்பில் அவல் எடுத்தோமோ அதே கப்பில் 1.25 கப் அளவுக்கு நான் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிறேன். நீங்கள் வெல்லத்தை கூட பொடித்து எடுத்துக்கலாம். 1.25 கப் அளவு நம்ம நாட்டு சர்க்கரையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அவல் திக்காகிட்டே வருது. இதை நம்ம லோ ஃப்ளேம்லேயும் வைக்காமல் ஹை ஃப்ளேம்லேயும் வைக்காமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விட்டுறலாம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக திக்னஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இது ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நம்ம இதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மூடியை போட்டு மூடி வச்சு நம்ம கிண்டி எடுத்துக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் தெறிக்க ஆரம்பிக்கும். அதனால் மூடியை போட்டு நம்ம 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கிண்டி வெட்டிக்கிட்டே இருக்கலாம். அப்போ தான் இது சுண்டி வரும். இதுக்கு எந்த நெய்யோ ஆயிலோ நான் ஊற்றலை. அந்த தேங்காய் பாலில் இருக்க ஆயிலே இதுக்கு சரியாக போயிடும். இப்போது நான் முந்திரி பருப்பையும் பாதாம் பருப்பையும் பொடிச்சு எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கிட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா சுண்ட விட்டுருவோம். பாருங்கள், எந்த அளவுக்கு சுண்டி வந்திருக்கு பாருங்கள். இது கோதுமை மாவு மாதிரி நமக்கு எலாஸ்டிக்காக கிடைக்காது, சுருண்டு வராது. இது அப்படியே தான் இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ உங்கள்கிட்ட கண்ணாடி கிளாஸ் கண்டெய்னரோ இல்லை இந்த மாதிரி ட்ரே இருந்தாலும் எதுலேயே வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். எந்த நெய்யும் தடவை தேவையில்ல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுலேயே நமக்கு எண்ணெய் பதம் இருக்குது. ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா லெவல் பண்ணி விட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு இல்லாட்டி 1 மணி நேரத்துக்கு நம்ம இதை அப்படியே ஆற விட்டுறலாம். நீங்கள் ஃப்ரீசரில் கூட வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், 1 ஹவர் கழித்து நம்ம பார்க்குறோம் எந்த அளவுக்கு செட் ஆகிருக்கு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதை அப்படியே கவுழ்த்து விட்டுடலாம். பாருங்கள், ஒட்டாமல் தானாக கலண்டு வந்துருச்சு. எந்த அளவுக்கு அருமையாக அவல் அல்வா ரெடி ஆயிருச்சு. நல்லா சாஃப்டாகவும் கலர்ஃபுல்லாகவும் நமக்கு கிடச்சிருக்கு. இதை நம்ம இப்போ கத்தி வச்சு பீஸ் போட்டுக்கலாம். பாருங்கள், கத்தியில் கூட ஒட்டாமல் அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அருமையான அவல் அல்வா ரெடி ஆயிருச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராணி அடுப்பாங்கரைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.